வணக்கம் 8ஆம் வகுப்பு மாணவர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ் வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, இயல் 1 உரைநடை உலகம் நம்ம பார்க்க போறோம். அந்த உரைநடை உலகத்தோட தலைப்பு பல்துறை கல்வி. பல்துறை கல்வியோட பகுதி 1 மட்டும் நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, இந்த தமிழ் வகுப்புல நம்ம பல்துறை கல்வி பகுதி 1 மட்டும் நம்ம பார்க்க போறோம். பல்துறை கல்விங்கிறது நம்ம பாடத்தை மட்டும், நம்ம பாடப்புத்தகத்தை மட்டும் படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இசைக்கல்வி, நாடக கல்வி, தொழிற்கல்வி, இது மாதிரியான பல வகையான கல்வியை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏட்டுக்கல்வி மட்டும் என்னது நமக்கு வாழ்க்கைக்கு போதாது. பலதுறைப்பட்ட கல்வியை நம்ம என்ன செஞ்சுக்கணும், வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் திருவிக்கா இந்த பாடத்துல நமக்கு அழகா சொல்லியிருக்காரு. அதை நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாமா? கல்வி நூல்களை பார்த்துருவோமா மாணவர்களை? முதலில் திருவிக்கா, அதாவது உங்களுக்கு பல்துறை கல்விங்கிற பாடம் திருவிக்கா எழுதிய நூல்ல இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். திருவிக்கா திருவாரூர், இவர் எந்த ஊர்ல பிறந்தாருப்பா? திருவாரூர்ல பிறந்தாரு. அவங்க அப்பா பேர் என்னது? விருத்தாச்சலம். அவருடைய பேர் என்னது? கல்யாண சுந்தரனார். இதனுடைய சுருக்கமா என்ன வச்சுட்டாரு? திருவிக்கா, திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார். அது சுருக்கி என்ன வச்சுட்டாரு? திருவிக்கான்னு பேர் வச்சுக்கிட்டாரு. இவருக்கு என்னென்ன துறைகள்லாம் ஈடுபாடு அதிகம்னா, அரசியல்ல அவருக்கு ஆர்வம் அதிகமா, சமுதாயம், மக்களை பத்தி என்னது தெரிஞ்சுக்கணும், மக்களோட நிலைமையை அறிஞ்சு என்னது அது நூல்கள் எழுதுறதையும் ஈடுபாடு கொண்டவர். சமயம், சைவம், வைணவம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் சொல்லணும்னாக்கா இது மாதிரி சமயங்களிலையும் ஈடுபாடு கொண்டவர். தொழிலாளர் நலன், தொழிலாளர்களுடைய உழைப்பை பத்தியும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்தை பத்தியும் எழுதுவதில் இவர் என்னது கை தேர்ந்தவர். இவர் சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் என்றும் அழைக்கப்படுகிறார். இவருக்கு திறமையெல்லாம் பாராட்டி இவருக்கு என்ன சிறப்பு பெயர் கொடுத்தாங்க? தமிழ் தென்றல். எப்படி பாரதியாருக்கு மகாகவி, பாரதிதாசனுக்கு பாவேந்தர்னு சொல்லி கொடுத்தாங்களே, அதே மாதிரி இவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? தமிழ் தென்றல் திருவிக்கான்னு சொல்லி இவருக்கு பேர் கொடுத்திருக்காங்க. இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் நல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். திருவிக்கா எழுதிய நூல்கள் தான் இவை எல்லாமே. இவரது இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன. சரியா? இவர் எழுதியது என்னப்பா? இளமை விருந்துங்கிற புத்தகத்தை உங்களுக்கு படமா எடுத்து போட்டிருக்கேன். சரியா? இவர் எழுதிய எனது இளமை விருந்துங்கிற ஒரு நூல் இருக்கு. அதுல இருந்து சில பகுதிகள் மட்டும் நமக்கு பாடப்பகுதியா வந்திருக்கு. மாணவர்களே, நுழையும் முன் நம்ம பார்த்துருவோமா? கேடில் விழிச்செல்வம் கல்வி. அது என்னப்பா கேடில் விழிச்செல்வம் கல்வி? நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? யார் சொன்னது? திருவள்ளுவர் தான் சொன்னார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. வள்ளுவர் என்ன சொல்றான்? நான் கேட்டு அறிந்த செல்வங்களில் எல்லாம் எந்த செல்வம் தான் உயர்ந்தது? கல்வி செல்வம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. விழுந்தானப்பா உயர்ந்த செல்வம் இது கல்வி செல்வம். கல்வி மட்டுமே மனிதனை எனது வாழ்வில் ஒரு உயரத்திற்கு, ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியது எனது கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாக விளங்குவது கல்வியாகும். சரியா? மனிதனுங்கிறவங்களுக்கு என்னப்போ நமக்கு மொத்தத்துல இருக்க 6 அறிவு இருக்கு. சரியா? 6வது அறிவு தான் அது பகுத்தறிவு. ஆனா விலங்குகளுக்கு எத்தனை அறிவு இருக்கு? 5 அறிவு மட்டும்தான் இருக்கு. சரியா? நம்மளும் மிருகங்களும் ஒன்னா இல்லைன்னா, நம்மளுக்கு எதை பேசணும், எதை பேசக்கூடாது, சரியா, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட கூடாதுங்கிறது எல்லாமே என்னது நமக்கு தெரியும். சரியா? ஆனா விலங்குகளுக்கு தெரியுமா? தெரியவே தெரியும். சரியா? அப்போ மனிதன் வேற விலங்கு வேற அப்படிங்கிறத பிரிச்சு காட்டுவதற்கு ஒரு முக்கிய ஒரு கருவிதான் என்னது? இந்த கல்வி. சரியா? கல்வியின் மூலமாக தான் என்னது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறீங்க, நல்ல ஒழுக்கங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். இது வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்? கடைபிடிக்கிறோம்.
மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. அப்ப இது மனித சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு கல்வி ஒரு முக்கிய ஆதாரமாய் திகழ்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். அப்ப மனிதனுடைய சக்தியை எப்படி அதிகரிக்கிறது, பண்பாட்டினை காக்கவும், அவனுக்கு ஒரு நல்ல கலாச்சாரத்தினை எப்படி தோற்றுவிக்கிறது, அறிவியலை வளர்க்கவும், சரி, ஒரு நல்ல அறிவியலை அவன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அறிவியலை வளர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்பற்றை ஊட்டுவதற்காகவும், அவனுக்கு நம்ம நாடு சரியா, நம்ம வீடு மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பெரிதாக நினைக்கக்கூடாது, நம்ம நாட்டையும் பேணி பாதுகாப்பது நமது கடமை. அப்ப இப்படி நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பெரிதும் பாடுபட்டனர். அவ்வகையில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை அறிவோம். அப்ப கல்விக்காக திருவிக்கா என்ன நன்மைகள்லாம் சொன்னாருங்கிறத நம்ம அறிய முடிகிறது, அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாணவர்கள் அவர் கல்வியை பத்தி என்ன பேசுறாங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். தெரியும், அறியாமைன்னு நினைப்பா ஒண்ணுமே தெரியாத நிலை. சரியா, கல்வி நம்ம புத்தகத்தை எடுத்து நம்ம படிச்சாலே போதும், நம்ம மனதுல உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கிவிடும். சரியா, எது நல்லது எது கெட்டதுங்கிறது நமக்கு புரியும். மனிதர்களது வாழ்வில் உடல் ஓம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். மனிதன் தனது உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அறிவை வளர்ப்பதற்கும் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும். அறிவோம்பலுக்கு கல்வி தேவை. சரியா, அறிவை வளர்ப்பதற்கு கண்டிப்பா என்ன வேணும், கல்விங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னா அறிவை வளர்த்தாதான் கல்வி நம்ம நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம படிக்க முடியுதோ அவ்வளவுக்கு நமக்கு அறிவு நம்மளிடம் அதிகமாகி கொண்டே போகும். எப்படி அரைக்க அரைக்க சந்தனம் மணக்குமோ அதே மாதிரி நம்ம நிறைய நூல்களை படிக்க படிக்கதான் நமக்கு என்ன ஆகும், நிறைய அறிவு நமக்கு வளரும். அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டுவதில்லை. அப்போ அந்த கல்வியை நம்ம படிப்பதற்குரிய பருவம் கண்டிப்பா இளமை பருவம் மட்டும்தான். சரியா, இளமையில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு என்ன செய்வோம், முதுமையில நம்மளால வாழ்க்கையில நம்மளால ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்மளால காண முடியும். இது பற்றி இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. அப்ப இளமையில் கல் படிக்கிற நேரம் படி, இளம் பருவத்திலே என்ன செஞ்சுக்கணும், கல் அப்போ படித்துக் கொள்ள வேண்டும். இளம் பருவத்திலேயே கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதுமையான பருவத்தில் நம்மளால கல்வி கற்க முடியுமா, முடியாது. அப்போ நம்ம மனதுல வலிமை ஆரோக்கியம் இருக்கும் போதே நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம நல்லா படிச்சுக்கிடணும். ஏட்டுக்கல்வி, இப்ப ஏட்டுக்கல்வியை பத்தி என்ன சொல்ல போறாங்கிறத நம்ம நம்ம பார்க்க போறோம். இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. அப்ப ஏட்டுக்கல்வி வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்கிறது தான் கல்விங்கிறது எல்லா மக்களுடைய மனதிலும் இருக்கின்றது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. வெறும் புத்தகத்தை மட்டும் நம்ம எடுத்து படிக்கிறது கல்வி கிடையாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடைக்கிறது. அப்ப நாளில் கல்விங்கிறது ஒரு அர்த்தமே தெரியாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லி சொல்றாங்க. சரியா, அதான் சொல்றாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. சரியா, ஏட்டுல சுரக்கான்னு எழுதி நம்மளால அதை குழம்பிக்க முடியுமா, முடியாதுல்ல. அதான் ஏட்டு சுரக்காய் கறி நினைப்ப குழம்புக்கு உதவாது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுச் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. அப்ப என்னப்பா, இந்த பாடங்களை மட்டும் படிச்சுக்கோங்க, இந்த பாடங்களை மட்டும் மனப்பாடம் பண்ணி நீ பரீட்சையில எழுதி நல்ல மார்க் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு நல்ல வேலைக்கு நீ போகலாம்னு சொல்றது அப்போ ஒரு தொழில் இங்க ஒரு கருவியாக என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, கருதி நினைச்சு படிச்சுட்டு இருக்காங்க. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பு இல்லாமல் போகிறது. இது கல்வியாகுமா? அப்ப நாலு காலப்போக்கில் நம்ம படிச்சது என்னங்கிறது நம்ம வாழ்க்கையில தெரியாமையே போயிருது. சரி, நம்ம வாழ்க்கையோட தொடர்புள்ள கல்வியை நம்ம என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கிடணும். வாழ்க்கைக்கும் நம்ம படிப்புக்கும் என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு மனப்பாட சக்தி உள்ளதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம படிச்சு நம்ம செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. அது கல்வி கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, வாழ்க்கையோடு தொடர்புடைய கல்வியை கற்றாதான் நம்மளால எந்த ஒரு இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கற்ற கல்வியை நம்ம என்ன செய்ய முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பட்டனவே. இப்ப வெறும் புத்தக கல்வியோட தொழிற்கல்வியும் முதலியனவும், தொழிற்கல்வி சரி, நிறைய இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கிறது, அதை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கிறது, நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறது.
இப்ப நீங்க பாருங்க, இயற்பியல் நீங்க பாடம் படிக்கிறீங்களப்பா, இயற்பியல் படத்துல எப்படி இயந்திரங்கள் இயக்குறது எல்லாமே உங்களுக்கு சொல்லித் தராங்க. சரியா? மின்சாரத்தை எப்படி நம்ம இயக்குறது, அது எல்லாமே என்ன செய்யறவங்களுக்கு வந்து அந்த அறிவியல்ல வந்து உங்களுக்கு சொல்லித் தராங்க. கல்வித்துறைகள் பல திறத்தன. இப்ப கல்வித்துறைகள்ங்கிறது நிறைய வகையில இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இன்னைக்கு ஒரு பார்த்தா முடிச்ச உடனே நீங்க என்ன செய்றீங்க, வந்து பாலிடெக்னிக் வந்து போறாங்க. அங்க தொழிற்கல்வி படிப்புன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய இயந்திரங்களை எப்படி நம்ம இயக்குறது, இயந்திரங்களை எப்படி நம்ம ஒரு நல்ல முறையில இயக்குறது, இந்த மாதிரி நிறைய வந்து என்ன செய்யறாங்க, கல்விகள் வந்து மேற்படிப்பு வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா இப்படிப்பட்ட கல்விதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, இப்படிப்பட்ட கல்விதான் உங்க வீட்டுல என்னது ஒரு மிக்ஸி ரிப்பேரா போச்சுன்னா கூட என்ன செய்ய முடியும் உங்களால, ஐயோ நம்ம மிஸ் அன்னைக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம், எப்படி நம்ம அதை சரி பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட கல்விதான் என்ன நம்ம என்ன செய்யணும், நம்ம படிக்கணும்னு சொல்றாங்க. அவற்றில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். அது வந்து ஒவ்வொருடைய மனிதருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய கல்விங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். அப்ப நமக்கு எந்த கல்வி வருதோ, சரி நமக்கு பிடிச்சது ஏதோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம வந்து முழுமையான கல்வியை வந்து நம்ம கத்துக்கிடணும். சரியா? அடுத்தது பொருந்திய ஒன்றில் சிறப்பறிவு பெறவும் பிறவற்றில் பிற படிப்பு இருக்கிறப்ப, இப்ப நீங்க அறிவியல் நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அறிவியல்ல நல்ல அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த அறிவியல்ல நீங்க நல்லா கண்ணும் கருத்துமா படிச்சு அறிவியல் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளை நீங்க என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால ஒரு நல்ல அறிவியல் ஆராய்ச்சியாளரா நம்மளால ஆக முடியும். அப்போ மற்ற அறிவியல் மட்டும் படிச்சா போதுமா, மற்ற கணிதமோ தமிழோ ஆங்கிலமோ சமூகத்தை பத்தியோ தெரிஞ்சுக்கணும் அவசியமா இல்ல, அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதான் போட்டிருக்காங்க, பிறவற்றில் பொது அறிவும் பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். அப்போ அதை பற்றிய பொதுவான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். சமூகத்தை பத்திய பொதுவான விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். தொழில்நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்னும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்னும் இயற்கையினை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறார். அப்போ தொழில்நோக்கோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, கல்வி பயிலுதல் கூடாது. என்னத்தையோ நம்ம என்ன செஞ்சோம், பரீட்சை எழுதணும், பாஸ் ஆனோம், மார்க் வாங்கணும், ஒரு வேலையில போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, கல்வி கற்க கூடாது. நம்மளுடைய அறிவு, சரி, அறிவை வளர்ப்பதற்கான கல்வி தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், வாழ்க்கையில நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன, இயற்கை என்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறார். இது வந்து இயற்கை என்னை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். வாழ்க்கையோடு தொடர்புடைய கல்வி தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிக்கணும். அவ்வெச்சரிக்கைக்கு மாணாக்கர் செவிசாய்த்து நடப்பாராக. அப்ப என்னது, இயற்கை எண்ணெய் சொன்னிய கூற்றுக்கு ஏற்றவாறு மாணவர்கள் என்ன செய்யணும், செவிசாய்க்க வேண்டும், கல்வியினை ஆழமாக கற்க வேண்டும். சரியா? வெறும் தொழிலுக்காக பணம் சம்பாதிப்பதற்காக என்ன செய்யக்கூடாது, கல்வி கற்க கூடாது. அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில்துறைகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவாராக. அப்ப அறிவை வளர்ப்பதற்காக என்ன செய்யணும், நம்ம கல்வி வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அறிவை வந்து எல்லா தொழில்துறையிலும் நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்துறையிலும் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து பயன்படுத்தணும். அந்த கல்வி தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல்வி கற்கக்கூடாது. நம்ம கற்ற கல்வியை நம்ம வாழ்க்கையோடு எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணுமோ அந்த இடங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், தொடர்புபடுத்தி பார்க்கணும். அதான் உங்களுக்கு நான் மிஸ் சொன்னேன் நான். சரியா? ஒரு வீடு லைட் எரியல, உடனே எதனாலதான் லைட்டு என்ன எரியல அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிக்கணும். அறிவியல் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் உங்களுக்கு என்னது, கண்டிப்பா மிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? அறிவியல் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் தெரிவு தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. விஜயலட்சுமி பண்டிட். சரியா? விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்னா அவங்க என்ன வந்து கல்வியை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க யாருன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நேரு இருக்காங்க பார்த்தீங்கன்னாப்பா, நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய சகோதரி தான் யாரு, விஜயலட்சுமி பண்டிட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று. சரியா? கல்விங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கல்விங்கிறது கிடையாது. பாத்தீங்களா, ஐக்கிய நாடுகள் சபையில முதல் பெண் தலைவரை யார் இருந்திருக்கா, விஜயலட்சுமி பண்டிட் இருந்திருக்காங்க. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறியாகும். மெய்மைன்னா என்னப்பா, உண்மை.
சரி, அந்த கல்வியின் மூலமா என்னது வாழ்க்கையில உண்மையை நம்ம தேடணும், அறநெறியை பயிலவும், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கிடணும். மனித ஆன்மாவுக்கு மனித ஆன்மாவுக்கும் என்னது உண்மை, சரியா, சக்திக்கும் என்னது ஏற்ற வகையில கல்விங்கிறது இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. மாணவர்களை தாய்மொழி வழி கல்வியை பத்தி நம்ம பார்க்க போறோம். நாம் தமிழ் மக்கள் தாய்மொழி வாயிலாக கல்வி பெறல சிறப்பு. நம்மளாம் யாருப்பா? தமிழர்கள். நம்மளும் என்ன செஞ்சுக்கணும், தாய்மொழி வழியாக கல்வி கற்பதுதான் நமக்கு சிறப்பு. அதுவே இயற்கை முறை, சரியா. அப்போ மனிதனா பிறந்த எல்லாருமே என்னது அவங்கவுங்களுக்கு என்ன தாய்மொழி அவங்க என்ன செஞ்சுக்கணும், அந்த மொழியை அவங்க நல்லா நல்லா வந்து செம்மையா கத்துக்கிடணும். தமிழ் மக்கள்னா என்னது அவங்களுடைய தாய்மொழியா இருக்கும், தாய்மொழி வந்து தமிழா இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன தாய்மொழியோ அவங்க என்ன செஞ்சுக்கணும், தாய்மொழியில அவங்க என்ன செஞ்சுக்கணும், வல்லமை பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். அதுதான் என்னது இயற்கை முறை. அதான் இருக்கும். தாய்மொழி கண் போன்றது, பிற மொழிகள் கண்ணாடி போன்றது. தாய்மொழி நமக்கு வந்து கண்ணு வந்து எவ்வளவு ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. கண்ணு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம என்னது கண்ணுங்கிறது நம்மளுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆனா பிற மொழிகள் என்னது கண்ணாடி போன்றது. கண்ணாடி நம்ம என்ன எப்பமா பார்த்துட்டு இருக்கோம், கண்ணாடி எப்பமா பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது நம்ம ஏதாவது அலங்காரம் பண்ணிட்டு நினைச்சுவோம், கண்ணாடி மாதிரி நம்ம நின்று பார்ப்போம். அதை அப்பப்போ என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். அப்பப்போ என்ன செஞ்சுக்கணும், அந்த நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. என்ன செய்யணும், பிற மொழியை என்ன செஞ்சுக்கிற கூடாது, நம்ம முழுமையாக எடுத்துக்க கூடாது. தாய்மொழி தான் என்ன செஞ்சு நமக்கு கண் போன்றது. போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம், சரியா. தமிழ் மொழியில ஒருத்தவங்க தாய்மொழியில புலமை பெற்ற பின் என்ன செஞ்சுக்கலாம், பிற மொழிகளை நேரம் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கத்துக்கிடலாம். ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். யாரா இருந்தாலும் தாய்மொழி வாயிலாக என்ன செஞ்சுக்கணும், கல்வியை நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனாலதான் எல்லா பாருங்க நம்ம தமிழகத்துல எல்லாரும் என்னது முதல் பாடம் என்னது நமக்கு வந்து தமிழை வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள்லப்பா, சரியா, தமிழர்களுடைய தாய்மொழி என்னது தமிழ் தான். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. இப்ப தாய்நாடுங்கிறது நம்ம தாய்மொழியை அடிப்படையாக கொண்டு என்னது நம்ம தாய்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. அடுத்து என்ன தமிழ் மொழி கல்வியை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்க போறோம். தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே, சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரல் இடுகிறார். தமிழ்ல நம்ம படிச்சுக்கணும்னு நினைச்சோம்னா வேற எதுவும் தமிழை பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முறைகள் இல்லையே, சரியா, கலைகள் இல்லையேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே, இன்னும் நம்ம நிறைய அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து தமிழ் இல்லையேன்னு சொல்லி என்ன செய்யறாங்களாம், எல்லாரும் என்னது தேவையில்லாம என்னது கூக்குரல் இடுகின்றனர், ஆர்ப்பரிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரவர் தம் கண்ட புதுமைகளை முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார். நம்ம என்ன அவங்க நினைச்சது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, இப்ப நமக்கு ஒரு கவிதை எழுதுன்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தமிழர்கள் என்ன எந்த மொழி நம்ம தேர்ந்தெடுப்போம், நம்ம தாய்மொழி என்ன தமிழ் தானே நம்ம தேர்ந்தெடுப்போம். யாராவது ஆங்கிலத்தை நம்ம தேர்ந்தெடுப்போமா, கிடையவே கிடையாது. அப்ப என்ன ஒரு புதுமையான விஷயம் கண்டாலும் நம்ம என்ன செய்வோம், தமிழ் தான் நம்ம எழுதணும் நம்ம நினைப்போம். அவை பின்னே பல மொழிகளில் பெயர் திருத்தப்படுகின்றன. அப்ப தமிழ் மொழியில் நம்ம எழுதினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம கவிதைகள் நல்லா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை ஆங்கிலத்திலேயோ இல்ல மராத்திய மொழியிலையோ இல்ல ஹிந்திலேயோ என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து மொழிபெயர்த்துக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது. அப்போ அந்த மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் ஏற்றுக்கிட்டு ஏன் நம்ம தாய்மொழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, வளர்த்தல் கூடாதுங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பிற மொழியில் நல்ல கருத்துக்கள் இருந்தா அதையும் நீங்க ஏத்துக்கோங்க, ஆனா தாய்மொழியை நீங்க புறக்கணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா. குறியீடுகளுக்கு பல மொழிகளின் நின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது, சரியா. அப்போ ஒரு குறியீடுக்காக ஒரு மொழிக்காக நம்ம என்ன செய்யறோம், பல மொழிகளிலிருந்து நம்ம என்ன செய்யறோம், நல்ல விஷயங்களையோ இல்ல என்னது நம்ம எழுத்துக்களையோ நம்ம கடன் வாங்குறது நம்ம தமிழ் மொழிக்கு என்னது குற்றம்ங்கிறது நம்ம சொல்ல கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து குற்றம் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க, சரியா. அதான் என்னது, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், சரியா. திறமையான புலமை கவிதை எனில் அதை வெளிநாட்டார் என்ன செய்யணுமா, மொழிபெயர்த்தல் வேண்டும். அப்போ எனது நல்ல மொழிகள்ல பிற மொழிகள் நல்ல கருத்துக்கள் இருந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை நம்ம தமிழ் மொழிக்கு என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கலாம். அதனாலதான் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜி போப் என்ன செய்தாரு, நம்ம தமிழ்ல திருக்குறள் நல்லா இருந்தனால திருக்குறளும் எனது நாளடியாரும் சிறப்பான நூலுங்கிறனால அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவர் மொழிக்கு என்ன செஞ்சுக்கிட்டாரு, மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டாரு, ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டாரு.
கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். சரி, அப்ப எந்த மொழினாலும் என்ன இருக்கும், கலப்பு வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும் சொல்லி சொல்றாங்க. பிற மொழி கலப்பு கண்டிப்பா இருக்கும். நம்ம தமிழ் மொழியிலே பாருங்க, வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம், பேரே நம்ம வைக்கிறோம். சரியா, ஸ்ரீ திவ்யா அப்படின்னு சொல்லி பேரிக்கிறாங்க, காவியா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி பேரிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், பிற மொழிகளை நம்ம என்ன செய்யறோம், கலப்பு வந்து நம்ம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பிற மொழிகளோட கலப்பு நம்ம மொழியில இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. தமிழை வளர்ப்பதற்காக என்ன செஞ்சுக்கோங்க, பிற மொழிகள் இருந்து என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க சொற்களை வந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இதனால தமிழ் மொழிக்கு என்ன கிடையாது, ஒரு குற்றம் வந்து வந்துவிடாது. ஆகவே தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்ப தமிழ்ல அறிவு கலைகள் இல்லையே, அறிவு வளர்ப்பதற்கான கலைகள் இல்லையே, அறிவு வளர்ப்பதற்கான கருத்துக்கள் இல்லையே, அப்படிமையான பாட்டை பாடுவதை விட்டுட்டு புது பாட்டை பாடணும்னு சொல்லி சொல்றாங்க. பழைய பாட்டை பாடுவதை விட்டுட்டு என்ன செய்யுங்க, எல்லாரும் அந்த கலை பிற மொழிகளில் உள்ள கலைகளை எல்லாம் எனது நம்ம தமிழ் மொழியில மொழிபெயர்த்து எனது புது பாட்டை நம்ம பாடணும்னு சொல்லி சொல்றாங்க. கலைகளியாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெறும் காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். அப்ப கலைகளியாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு எந்த ஒரு புதிய கலைகள்னாலும் சரி, சிற்பக்கலைனாலும் சரி, ஓவியக்கலைனாலும் சரி, நாடக கலைனாலும் சரி, இசைக்கலைனாலும் சரி, எந்த ஒரு கலை எடுத்துக்கிட்டாலும் அதனால என்னது, அவங்க தாய்மொழி வழியா என்ன செய்யறவங்க வந்து மாணாக்கரை வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த நாள் தான் தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலம்ங்கிறாங்க. அந்த நாள் தான் தமிழ்தாய் வந்து அரியாசனத்துல ஏறி அமரக்கூடிய காலம் இப்ப நம்ம தாய்மொழி வழியாக மாணவர்கள் எல்லாரும் கல்வி பயில்றாங்க அந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அப்ப என்ன சொல்றாங்க, இதுல இருந்து மாணவர்கள் எல்லாரும் என்னது, தாய்மொழி வழி கல்விக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். பிற மொழியில இருந்து என்ன செஞ்சுக்கோங்க, கலைகளை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மொழிக்கு நீங்க மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்க்க போற காப்பிய கல்வி. வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் காவிய இன்பமும் ஒன்று. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து இருக்கு, இன்பமான விஷயங்கள் பல இருக்கு. சரி, அதுல வந்து காவிய இன்பமும் ஒன்று. காப்பியத்தை நம்ம ரசிக்கக்கூடிய அந்த இன்பமும் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தலையாயது என்றும் கூறலாம். காப்பியத்தை நாம் அனுபவித்து படிப்பது எனது மிக மிக தலையான ஒன்று. நாம் தமிழர்கள், நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமெல் நாம் எங்கு செல்ல வேண்டும்? நம்ம எல்லாம் தமிழர்கள், நம்ம வந்து பாட்டினுடைய இன்பத்தை, பாட்டினுடைய அந்த ரசனையை நம்ம அனுபவிக்க நினைச்சோம்னா நம்ம எங்க போகணுங்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே அன்றோ தமிழ் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள்ல தான் என்னது மிக சுவையான பாடல்கள், கற்பனையான பாடல்கள், மணிமேகம் மிக்க பாடல்கள் எல்லாமே எங்க இருக்கு, நம்ம தமிழ் காப்பியங்கள்ல வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அதான் மிஸ் உங்களுக்கு 50 காப்பியங்கள் கொடுத்துருக்கேன், சிலப்பதிகாரம் படங்கள்லாம் மிஸ் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. சரியா, இது ஃபுல்லுமே காப்பியங்களுடைய படங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஸ்ரீவசந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அப்ப தமிழ் இலக்கியங்களிடையே எனது அதனுடைய பாட்டினுடைய அந்த கவி நுட்பத்தை நம்மளால உணர முடியும். மாணவர்கள், இப்ப நம்ம என்னென்ன நம்ம அந்த இயற்கை நம்ம பார்த்தோம்னா, இயற்கை அந்த பாட்டினுடைய இன்பத்துறைகள் நம்ம பார்த்தோம்னப்ப அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. சரியா, இயற்கை ஓவியம் என்பது 10 பாட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அழகான இயற்கை அணை நமக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு ஓவியம் தானது இந்த 10 பாட்டு. சங்க இலக்கியம் எடுத்ததை 10 பாட்டுன்னு பிடிக்காங்க, 10 பாட்டுன்னு சொல்றாங்கப்பா. திருமுருகாற்றுப்படை, பெருமநாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுமநாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மலைபடித்தரம், மதுரை காஞ்சி, இன்னொரு 10 பாட்டு இருக்கு. சரியா, இயற்கை இன்பக்கணம் கலித்தொகை. இயற்கை இன்பத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு நூல் தான் இந்த கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். சரி, வாழ்க்கைக்கு நம்ம தேவையான கருத்துக்களை அள்ளி தரக்கூடிய ஒரு நூல் அது திருக்குறள். ஏன்னா திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது, எல்லா கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எல்லா கருத்துக்களும் எனது திருக்குறள்ல வந்து இருக்கு. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை நமக்கு வாழ்க்கைக்கு என்னது நிலையங்கள்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இன்பத்தை தரக்கூடிய அந்த நிலையங்கள் என்னென்னு சொல்லி சொல்றாங்க, சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இது என்ன சொல்லுவாங்க, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயற்கை அன்பு பெரிய புராணம். சரியா, நம்ம அன்பை போதிக்கக்கூடியது என்னது, பெரிய புராணம்.
சிவபெருமானை வேண்டி என்னது சிவபெருமானை நினைத்து சேக்கிழார் எழுதிய நூல் தான் என்னது பெரிய புராணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். சரியா, இயற்கையில ஒரு பரிணாமம் மனிதனுடைய வளர்ச்சி நிலைகள்லாம் சரியா ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய நூல் எழுது கம்பராமாயணம். கம்பர் எழுதிய அந்த கம்பராமாயணம். இயற்கை தவம் சிந்தாமணி. சரியா, சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் என்னன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஒரு தவமான ஒரு நூல் என்னது இந்த சிந்தாமணி. சீவகனுடைய வரலாற்றை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நூல் தான் என்னது சீவக சிந்தாமணி. இயற்கை இறை உரையுள் என்னது தேவார திருவாசக திருவாய்மொழிகள். சரியா, இயற்கை இறைவனை நாம் நினைக்கக்கூடிய ஒரு நூல்கள் என்னது தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு நூல்களும் நமக்கு வாழ்க்கையில இன்பத்தை அள்ளித்தருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயற்கை ஓவியம் சொல்றாங்க, இயற்கை இன்பக்களம்ங்கிறாங்க. சரியா, இயற்கை வாழ்வில்லம் சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு நூல் எனது வாழ்க்கையில நமக்கு இன்பத்தை எனது அள்ளித்தரக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ அதுல இருக்கக்கூடிய அவ்வளோ பாடல்களும் மிக மிக சுவையான பாடல்கள். தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. இந்த தமிழ் கருவூலங்கள் சரியா பொக்கிசங்களை நினைக்க நம்ம என்னதான் உண்ணுப்ப நினைக்க நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ப அன்பை எனது வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்கிறாங்க. அவ்வளோ ரசனை மிக்க பாடல்கள் எனது கலைத்தொகையிலையோ திருக்குறளையோ அடுத்து என்ன சொல்றாங்க சீவ சிந்தாமணிலையோ சிலப்பதிகாரத்திலேயோ மணிமேகலையோ அப்படிப்பட்ட நூல்கள் எனது மிக அழகான பாடல்கள்னா இருந்திருக்கு. இளைஞர்களை தமிழ் இளைஞர்களை பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேரு பெற்றிருக்கிறீர்கள். அப்ப என்னது நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா எல்லாரும் பெருமை அடைய வேண்டும், பெறுவதற்கு அரிய. சரியா, அப்ப நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கு என்ன செய்யணும் நம்ம எல்லாரும் பெருமைப்படணும். ஏன்னா இத்தகைய புகழ்பெற்ற நூல்கள் நம்ம தமிழ் மொழியில கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாமே என்ன செஞ்சுக்கணும் பெருமையை அடைய வேண்டும். தமிழ் தாய் அணிந்துள்ள அணிகலன்கள் பாருங்க, சிந்தாமணி. சரியா, சிந்தாமணி அந்த பாசி சொல்றாங்க. இப்ப சூடாமணின்னா தைல இருக்கக்கூடிய இது அந்த கிரீடம். சரி, குண்டலம்னா காதில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலம். மணிமேகல்னா இடுப்புல அணியக்கூடிய அந்த மணிமேகலை. ஒட்டியானம் சொல்லி சொல்றோம்ல. வளையாபதினா வளையல். சிலப்பதிகாரம்னா கால் அணிக்கூடிய சிலம்பு. 50 காப்பியங்களையும் தமிழனை என்னது தன்னுடைய அணிகலங்களாக சூடியுள்ளார். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ. அப்ப தமிழை விட தமிழ் மொழியை கற்கிறத விட இன்பம் வேற எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அப்ப தமிழ் மொழிகளை படிச்சாலே போதும் நம்மளுக்கு வாழ்க்கையில எல்லா இன்பங்களும் நம்மள தேடி வரும். தமிழ் காவியங்களை படியுங்கள். என்ன சொல்றாங்க, தமிழ் காப்பியங்களை நீங்க நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய அழகு கற்பனை நயம் சரியா சொல்லழகு பொருளழகு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இன்பம் நுகருங்கள். அதனுடைய சந்தோஷத்தை என்ன செஞ்சுக்கோங்க நீங்க அனுபவிச்சுக்கோங்க. தமிழ் நூல்களை படிச்சு என்ன செஞ்சுக்கோங்க அதனுடைய இன்பத்தை நீங்கள் நுகர்ந்து கொள்ளுங்கள். மாணவர்களே, உங்களுக்கு மிஸ் என்னது வீடு பாடம் கொடுத்துருக்கேன். எனது குருவினா 2 கொடுத்துருக்கேன், சிறுவினா 1 கொடுத்துருக்கேன். இது என்ன செஞ்சுக்கணும் நீங்க படிச்சு என்ன செஞ்சுக்கணும் வகுப்பு நோட்டில் நீங்க எழுதியிருக்கணும். மாணவர்களே, மீதி பாடத்தை என்ன செய்ய போறோம், நம்ம அடுத்த தமிழ் வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த வகுப்புல என்ன செஞ்சிருக்கோம், பகுதி 1 மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். பகுதி 2 என்ன செய்ய போறோம் அடுத்த தமிழ் வகுப்புல நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.